ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய முதலீட்டு களத்தில் நாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். உங்களுடைய நிதிநிலையை இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் எப்படி நீங்கள் முறைப்படுத்திக் கொள்ளலாம், எப்படி உங்களை இன்னும் ஃபைனான்சியலி செக்யூராக ஆக்கிக் கொள்ளலாம், வருங்காலத்தில் ஒரு நிதிமயமான வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள என்னென்ன இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இதற்கு நான் 8 ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். முதலில், எல்லோருமே ஒரு பட்ஜெட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தனிநபராக இருந்தாலும், குடும்பஸ்தராக இருந்தாலும், ஓய்வு பெற்றவராக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மாதாந்திர பட்ஜெட் என்ற ஒரு கான்செப்டை நம்ம இப்போவாவது கொண்டு வரோம். எல்லாரும் என்ன செய்யறோம்? பணம் 1ஆம் தேதி வருது, எங்க போறதுனே தெரியல. 25, 26 தேதியில பல பேருக்கு கையில் இருந்த பணம் எல்லாம் செலவு பண்ணி அடுத்த மாதத்து பணத்தை கூட கிரெடிட் கார்டுல செலவு பண்ணிருப்போம். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இருந்து எல்லோருமே மாறி விடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் இப்பொழுது இருக்கிறது. அதற்கான பொருளாதார சூழலை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். நாமவே வாலண்டரியா இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதுதான் முதல் ஆலோசனை. ஸ்டார்ட் அ பட்ஜெட். சோ முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கணும். ரெண்டாவது, இந்த பட்ஜெட்டை கிரியேட் பண்ணா மட்டும் போராது. இந்த பட்ஜெட் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தான் உதவுமே ஒழிய, நாளைக்கு நமக்கு வருமானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இதே போன்ற வாழ்க்கையை நம்ம தொடர வேண்டிய ஒரு தேவை எல்லோருக்குமே இருக்கிறது. அதுதான் ரிட்டையர்மெண்ட் என்று நம்ம சொல்லுவோம். ஓய்வு ஊதியம் பலருக்கு கிடைப்பதில்லை. இப்பொழுது அரசு வேலையில் சேர்ந்தா கூட ஒரு ஓய்வூதியம் என்பது கொடுப்பதில்லை. ஆகவே இந்த ஓய்வு காலத்திற்கான ஒரு தொகையை நாம தான் ஏற்படுத்திக்கணும். சோ அந்த ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சோ இந்த ஓய்வு காலத்துக்கான ஒரு திட்டத்தை ஒவ்வொருவருமே இப்பொழுது செய்ய வேண்டும். சோ ஒவ்வொருத்தரும் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானை உருவாக்கணும். அது 2வது ஆலோசனை. 3வது, கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நாம இப்பொழுது மறுபடியும் தரம் பார்க்க வேண்டும். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நாம இப்போ ஒரு ஆய்வுக்குட்படுத்தி அதுல எது நல்ல முதலீடுகள், எது சுமாரான முதலீடுகள், எந்த முதலீடுகள் சரியற்ற முதலீடுகள் வகைப்படுத்தி உரிய ஒரு அசஸ்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நீங்க இப்போ ரிவ்யூ பண்ணணும். அது ரொம்ப அவசியமானது. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம். இதை நீங்களே செய்யலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களை விட இதை நன்றாக செய்யக்கூடியவர்களை அணுகி அவங்க உதவியோட நீங்க செய்யலாம். ஆலோசகர்களை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லோருக்குமே இருக்கிறது. அடுத்தது, தேவையற்ற செலவுகளை குறைப்பது. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய நம்ம என்ன பண்றோம்னா, சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு பத்திரிகைகளை வாங்குவோம். முக்கியமான சப்ஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய பொக்கே. நானே யோசிச்சு பார்த்தேன். நான் ஒரு குறிப்பிட்ட தமிழ் தொலைக்காட்சியை பார்த்ததே கிடையாது. ஆனா அவங்க பொக்கே கிட்டத்தட்ட 15 வருஷமா ஹேபிச்சுவலா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தேன். பொக்கேங்கிறது அவங்க ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான சேனலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பொக்கே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு எது தேவையோ அதை பார்த்துக்கலாம். இன்னொன்னு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத இதே விஷயத்தை நெட் வழியா சீப்பா பார்க்கக்கூடிய பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சோ என்னை பொறுத்தவரை இந்த தொலைக்காட்சி சார்ந்த செலவுகள்ல நிறையவே நீங்க குறைக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நிச்சயமாக குறைக்கலாம். அதே போல பத்திரிகைகள், பல பத்திரிகைகளை நம்ம வாசிக்கிறது கூட இல்லை, தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு ஹேபிட். நியூஸ் பேப்பரும் இதே மாதிரிதான். நியூஸ் பேப்பரை நீங்க நேரடியா வாங்கும்போது ஒரு செலவு, ஆன்லைன்ல படிக்கும் போது அதை விட குறைவான செலவு இருக்கிறது. சோ அந்த வகையில கூட நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸை குறைத்து கொண்டு அதில் விரயமாகும் பணத்தை நீங்க ஃப்ரீ பண்ணிக்கலாம். நீங்க நன்றாக கவனித்து பார்த்தால் மாதத்திற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 200 இருந்து 300 ரூபாய் ஈஸியா சேவ் ஆகும். குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. அதிக சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான சேமிப்பு நிச்சயமாக கிடைக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அந்த பணத்தை நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். 4வது, டிஜிட்டல் இன்வெஸ்டிங்க்கு மாறணும். எல்லா விதமான இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன், டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஆக்கிடுங்க. ஏன்னா இதனால நீங்க நிறைய நேரம் விரயமாகுது, வாய்ப்புகளை தவற விடுகிறீர்கள்,
அது மட்டுமல்ல, உங்களுக்கு எது எங்க இருக்குன்னு பல நேரங்களில் தெரியுது. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிசிக்கலா வரணும்னா அது சில நேரம் போஸ்ட்ல வரும், நீங்க அதை கலெக்ட் பண்ண மாட்டீங்க, உங்க போஸ்ட் பாக்ஸ்லயே இருக்கும், இல்ல யாராவது வாங்கி எங்கேயாவது போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் மாற்றி மொத்தமாக உங்க முதலீடுகளை டிஜிட்டல் முறைக்கு மாற்றிக்கொள்ளலாம். நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் டிஜிட்டல் முறைக்கு மாத்தணும்னு வற்புறுத்தினேன் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி. இதை செய்யும் போது பலருக்கும் வந்து ரொம்ப ஹெசிடேஷன். அந்த டிஜிட்டல் முறை கொண்டு வருவதற்கு எல்லோருக்குமே ஒரு தயக்கம். என்ன காரணம்னா, இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் செய்யறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனா அதை செஞ்சவங்க இந்த லாக்டவுன் பீரியட்ல எத்தனையோ முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டார்கள். செய்யாதவர்கள் இதுல இருந்து விடுபட்டவர்களாகவே இருந்தார்கள். ஆகவே இந்த சூழ்நிலை தொடரக்கூடாது என்பது என்னுடைய அடிப்படை ஆலோசனை. டிஜிட்டல்ல கொண்டு வரும்போது எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வருது. எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய டச்ல கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம். நிச்சயமாக உங்களால உங்க முதலீடுகளை இன்னும் சிறப்பாக நிர்வகிக்க முடியும். ஆகவே எல்லாத்தையுமே நீங்க டிஜிட்டல்ல கொண்டு வர வேண்டியது முக்கியம். எல்லாமே பேங்க் ஸ்டேட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணணும். எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல் மோட்ல இன்ஃபர்மேஷன் வரணும். பேப்பர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வராத மாதிரி மொத்த சிஸ்டத்தையும் மாத்திருக்கு. அடுத்தது, அவசர கால நிதி உங்களுக்கு இருக்கா? இப்ப இன்றைக்கு சம்பளம் வரலன்னா கூட ஒரு சில மாதங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு தேவையான பணம் எத்தனை பேரிடத்தில் இன்னைக்கு இருந்தது? இந்த லாக்டவுன் வந்து அன்னைக்குன்னு பார்த்தா பல பேர் இதிலிருந்து விடுபட்டவர்களாகவே இருக்கிறோம். இந்த நிலையை மாற்றி எல்லோருமே எந்த விதமான எக்ஸ்கியூஸ் கொடுக்காம, எந்த விதமான எக்ஸப்ஷனும் இல்லாம அத்தனை பேருமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணோம். எமர்ஜென்சி ஃபண்ட் என்று சொல்லும் போது குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான நிதியை நம்ம வச்சுக்கணும். காலம் ஆக ஆக இதை 6 மாதத்திற்கு ஆக்க வேண்டும். ஒருவேளை நம்மை நம்பி இருப்பவர்கள் அதிகமாக இருந்தால், உதாரணத்துக்கு பெற்றோரை நம்மளே பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது வேறு யாராவது வயதானவர்களுக்கு நம்முடைய சப்போர்ட் தேவைப்படலாம், உறவினர்களாக இருக்கலாம். எல்லோருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க வச்சிருக்கிற எமர்ஜென்சி ஃபண்ட் 3 மாசம் போராது. நீங்க அதை நீட்டித்து 6 இருந்து 9 மாதம் வரை தேவையான பணத்தை தனிமைப்படுத்தி குறைந்த வருமானம் வந்தாலும் பரவாயில்லைன்னு ஏத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல வைக்கணும். அது வைப்பு கணக்காக இருக்கலாம், அல்லது லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது ஷார்ட் டேர்ம் ஃபண்டாக இருக்கலாம். இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்த சேஃபா சூஸ் பண்ணி நமக்கு வேணும்னா பணம் உடனே கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம இந்த முதலீடுகளை செய்ய வேண்டும். எமர்ஜென்சி ஃபண்ட் மிக மிக முக்கியம். ஏன்னா எந்த நேரத்துல நமக்கு அவசர தேவை வரும், பணம் எப்போ வந்து நமக்கு உடனடியாக தேவைப்படும்ன்றது தெரியவே தெரியாது. அதற்கு ஒரு முக்கியமான உதாரணம் இந்த லாக்டவுன் காலகட்டம். பல பேருக்கு எதிர்பாராத விதமாக அவர்கள் தங்கள் பணிகளை சிறப்பாக செய்தும் கூட சம்பள குறைப்பு வந்திருக்கிறது. அந்த தொழிலே முடங்கி போயிருக்கிறது. மீண்டும் எப்பொழுது எழும் என்ற ஒரு தெளிவே இல்லை. அப்படி இருக்கும்போது வருமானம் குறையக்கூடிய ஒரு சூழல் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் இயல்பு நிலை எப்பொழுது வரும் என்று தெரியாது. இதையெல்லாம் ஒரு அவசர கால நிதி வைத்திருப்பவர்கள் எளிதில் கடக்க முடியும். இது இப்ப வந்ததே சார், இனிமே எங்க சார் வரப்போறது அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்காதீர்கள். எப்பொழுது யாருக்கு எந்த அவசர தேவை வரும் என்று சொல்ல முடியாது. அதற்கு தயாராக இருப்பதுதான் முக்கியம். அப்படி தயாராக இருக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் சந்திக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள வரும். அந்த தன்னம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் அவசியம் வரணுங்கிறது தான் இந்த ஆலோசனையுடைய குறிக்கோள். கடைசியாக, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் இருக்கு. சிபில் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிபில் ரேட்டிங் ஒண்ணு கொடுக்குது. நீங்க எங்கேயாவது போய் ஒரு கடனை வாங்கியிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சிபில் ரேட்டிங் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எப்படின்னா, நீங்க அந்த பணத்தை திருப்பி எப்படி செலுத்தியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து கடன் கொடுத்த அந்த நிறுவனம் அந்த தகவலை சிபிலோடு பகிர்ந்து கொள்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் சிபில் உங்களுக்கு ஒரு எண்ணிக்கை, ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. அதை நம்ம ரேட்டிங்னு சொல்றோம். அந்த ரேட்டிங் தொடருது. நீங்க இன்னொரு இடத்துல போய் ஒரு கடன் வாங்கினாக்கா அதை எப்படி செலுத்துனீங்கன்னு பார்ப்பாங்க. நீங்க கிரெடிட் கார்டுல டியூ வச்சீங்கன்னா அதுக்கு எப்படி நீங்க பணம் கட்டுறீங்கன்னு பார்ப்பாங்க. அல்லது நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருந்தா எப்போதுமே எப்படி உங்க பணத்தை கரெக்டா நேரத்துக்கு செலுத்துறீங்களான்னு பார்ப்பாங்க. இப்படி முறையாக தன்னுடைய நிதி தேவைகளை பார்த்து கொள்பவர்களும் தான் செலுத்த வேண்டிய நிதிகளை சரியாக செலுத்துபவர்களுக்கும் இந்த ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும்.
ஃபைனான்சியல் டிசிப்ளின் இல்லாம ஏனோ தானோ என்று பணத்தோடு செயலாற்றுபவர்கள், கடன்களை சரியாக மேலாண்மையை செய்யாதவர்களுக்கு இந்த சிபில் ஸ்கோர் குறைவாக இருக்கும். பொதுவாக பலருக்கு தன்னுடைய ஸ்கோர் என்னங்கிறதே தெரியாது. என்ன பொறுத்தவரை இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நபரும் தன்னுடைய சிபில் ஸ்கோரை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது எப்படி நகருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி மாறுதுங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்கோர் குறையாத வண்ணம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்கோரை உயர்த்தி கொள்வதற்கு பலருக்கு ஒரு தேவை இருக்கிறது. என்ன காரணம்னா, நீங்க வயதில் குறைந்தவர்களாக இருந்தால் நீங்கள் வளரும் தருணத்தில் இருக்கிறீர்கள். நீங்க இன்னும் தொடர்ந்து வாகனங்கள் மாற்றுவீர்கள், அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்குவீர்கள், வாங்காதவர்கள் அடுத்தது வீடு வாங்குவீர்கள். இப்படி உங்களுக்கு பல தேவைகள் இருக்கலாம். நீங்கள் அதுக்கெல்லாம் உங்களுடைய மொத்த தேவையில் ஒரு பகுதியை கடன் மூலமாக நீங்கள் நிறைவு செய்யக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கோர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதன் அடிப்படையில் வட்டி விகிதம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு நகர்வுக்கு நீங்க வருவீர்கள். அதை நீங்கள் இன்னும் ஒரு ஷார்ப்பாகவும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க லோன் வாங்க முடியும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பல பேர் பணத்தோட ஒரு டிசிப்ளின்டா இருந்தும் கூட அதிக வட்டி கொடுக்குறாங்க. நீங்க மிகச்சிறந்த வங்கியிடம் கணக்கு வைத்திருப்பீர்கள், ஆனால் அவர்கள் உங்களிடம் குறைந்தபட்சம் ஒரு 1% எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருப்பாங்க எல்லா கடன்லையும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு அடிப்படை புரிதல் இல்லாதனால உங்களை ஈஸியா அவங்க ஏமாத்த முடியும். நீங்க இந்த ரேட்டிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை நன்றாக புரிந்து கொண்டு அந்த தகவல்களை சரியாக நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதன் மூலமாகவே நிறைய பணம் சேமிக்க முடியும். ஆகவே இந்த 8 விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக மனதில் கொண்டு உங்கள் நிதிநிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். மறுபடியும் ஒரு தடவை உங்களுடைய பார்வைக்கு இந்த 8 விஷயத்தை வைக்கிறேன். முதல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதாந்திர பட்ஜெட்டை கிரியேட் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ள வாழணும். அந்த பட்ஜெட்டை தொடர்ந்து செய்யணும். அந்த பட்ஜெட்டை உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் போது மாற்றி அமைத்துக் கொள்ள தயங்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட் அ பட்ஜெட் அண்ட் மெயின்டைன் அ பட்ஜெட். ரெண்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓய்வு கால திட்டம் இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒவ்வொருத்தருக்கு இருக்கணும். மூன்றாவது, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முதலீடுகளை ரெகுலரா ரிவ்யூ பண்ணணும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க ரிவ்யூ பண்ண வேண்டியது மூன்றாவது. நான்காவது, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி பணத்தை சேவ் பண்ணணும். ஐந்தாவது, நீங்க எல்லோருமே டிஜிட்டல் முறை முதலீடுகளுக்கு மாற வேண்டும். உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே முதலீடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் நீங்க டிஜிட்டலாக பெற வேண்டும். ஆறாவது, அவசர கால நிதியை ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த நிதி குறையாத வண்ணம் அதை மெயின்டைன் பண்ணணும். ஏழாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் மிக அவசியம். பல பேர் இன்சூரன்ஸ் இல்லாம உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க. இன்சூரன்ஸ் எவ்வளவு போதுமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை நான் முன்னாடி பேசும்போது நான் மிஸ் பண்ண, அதனால மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். எட்டாவது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் ரேட்டிங் உண்டு. அந்த கிரெடிட் ரேட்டிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் நிச்சயமாக மனதில் கொள்ள வேண்டும். அதை ரிவ்யூ பண்ணணும், தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணணும். உங்கள் நிதி நிலையை நீங்கள் சரியாக வைத்திருந்தால் அதற்கேற்ற பயன்கள் நீங்கள் கடன் பெறும்போது உங்களுக்கு வர வேண்டும். ஆகவே இந்த 8 விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த லாக்டவுன்ல இருந்து வெளியே வரும்போது நீங்கள் இன்னும் நிதிமயமாகவும் சாமர்த்தியமாகவும் இன்னும் ப்ராஸ்பரஸாகவும் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பீர்கள். அதை நிச்சயம் எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய அறிவுறுத்தல். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முதலீடு சம்பந்தப்பட்டமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.